ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2121வது பகுதி. திருப்பாண ஆழ்வார் அருளிய அமலநாதிபிரான் அதனுடைய 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலே திருப்பாண ஆழ்வார் திருநாபி கமலத்தை, எம்பெருமான் அரங்கநாதனின் திருநாபி கமலத்தை அனுபவிக்கிறார். முதல் பாசுரத்திலே அவனுடைய திருவடிகள், கமல திருவடிகளை அனுபவித்தார். அதற்கு பின் சென்ற பாசுரத்திலே திருபீதாம்பரத்தின் அழகை அனுபவித்தார். அந்த அனுபவம் பீதாம்பரத்திற்கு மேலேயுள்ள திருநாபி கமலத்தின் அழகை அனுபவிக்கும்படி உந்தித்தள்ள அதனை அனுபவிக்கிறார் இப்பாட்டில். திருநாபி கமலம். ஆழ்வார் பின்னர் இறைவனின் அழகிய தாமரை திருநாவியை அனுபவிக்கிறார் என்று பார்த்தோம். இது பிரம்மாவே தோன்றிய படைப்பின் ஆதி மூலமாக போற்றப்படுகிறது. பிரம்மா அந்த திருநாபி கமலத்தில் தானே அவர் அவதரித்தார், படைக்கப்பட்டார் எம்பெருமானாலே. இந்த பாசுரம் பிரம்மாவை உருவாக்கிய செயல் மூலம் இந்த நாபி இன்னும் அதிக அழகை பெற்றது என்று உறுதிப்படுத்துகிறது. முக்கியமாக இந்த பாசுரம் அரங்கநாத பெருமானுக்கும் வெங்கடேச பெருமானுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் இடையே ஒரு ஆழமான இறையியல் தொடர்பை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் அவர்கள் ஒரே பரம்பொருளின் ஒருங்கிணைந்த வடிவங்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் எனலாம். முதல் 3 பாசுரங்களுடைய முதல் எழுத்துக்கள் ஆ, அமலன் என்று தொடங்கிற்று. அடுத்து உ, உவந்த உள்ளத்தனாய் என்று தொடங்கிற்று. 3வது இது மா என்று தொடங்குகிறது. 3 எழுத்துக்களும் சேர்ந்தால் ஓம் என்ற பிரணவத்தை உருவாக்குகிறது. ஓம் என்ற பிரணவத்தை குறியீட்டு ரீதியாக உருவாக்குகின்றன இந்த முதல் 3 பாசுரங்களின் முதல் எழுத்துக்கள் என்று உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள் தங்கள் உரைகளிலே. இந்த ஓம் என்பது பரம்பொருளை குறிக்கிறது என்பதாகும். பாசுரத்தை பார்க்கலாம். மந்திபாய் வடவேங்கட மாமலை, மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவு இன் அணையான், அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில், உந்திமேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான், அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில், உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்கிறார் திருப்பாணாழ்வார். மந்தி என்றால் குரங்குகள் என்று பொருள். மந்தி குரங்குகள். பாய் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளையில் பாயக்கூடிய. வடவேங்கடம் மாமலை, வடதிசையில் உள்ள திருவேங்கடம் என்னும் திருமலையிலே வானவர்கள் நித்தியசூரிகள் சந்தி செய்ய நின்றான், பூக்களை கொண்டு வந்து ஆராதிக்கும்படி நிற்பவனாய், அரங்கத்து கோயிலிலே அரவு இன் அணையான், திருவனந்தாழ்வானாகிற இனிய படுக்கையை உடையவனான அழகிய மணவாளனுடைய அந்திபோல் நிறத்து ஆடையும் செவ்வானம் போன்ற நிறத்தையுடைய திருபீதாம்பரமும் அதன் மேல் அந்த பீதாம்பரத்தின் மேலே அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ, பிரமனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருநாபி கமலமும் ஆகிய இவற்றின் மேல் படிந்ததல்லவா. அடியேன் உள்ளத்து இன்னுயிர், என்னுடைய உட்புறத்தில் இருக்கும் எனக்குள் இருக்கும் நல்ல மனம் அவனுடைய திருநாபி கமலத்தில் படிந்தது என்கிறார். பெண் குழங்குகளானவை திருமலையில் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு இடைவிடாமல் பாய்ந்தபடி இருக்கும். மந்தி பாய். அங்கு நித்தியசூரிகள் பூக்களை கொண்டு ஆராதிக்க நின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அவன் திருவரங்கம் கோயிலிலே திரு அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டருளுகிறான். அப்படி அந்த அழகிய மணவாளனுடைய அந்தி பொழுதில் தோன்றும் செவ்வானம் போன்ற நிறத்தை உடைய திரு பீதாம்பரமும் அதன் மேல் பிரமனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருநாபி கமலமும் ஆகிய இவற்றின் மேல் என்னுடைய மனதில் இருக்கிற நல்ல உயிர்
படிந்து என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான விளக்க உரைகளின் விவரணத்தை பார்க்கலாம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாளர் பெருமாள் நாயனார், வேதாந்த தேசிகன் அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானங்களின் விவரண உரை. முதலிரண்டு பாசுரங்களிலே ஸ்ரீ ரங்கநாதனை அனுபவித்தவர், அவன் நிற்குமிடமான திருமலையை அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே மந்திபாய் திருமலையில் உள்ள பலா மரங்களில் வேர் தொடங்கி உச்சி வரை மரம் முழுவதும் பலாப்பழங்கள் உள்ளன. அங்குள்ள குரங்குகள் அவற்றை உண்பதற்காக ஒரு மரத்திற்கு தாவும். அப்போது மற்றொரு மரத்தில் உள்ள பலாப்பழம் கண்ணில் பட இதனை விட்டு அங்கு தாவும். அதைத்தான் இங்கே கூறுகிறார் ஆசிரியர். இவரது மனமானது பெரிய பெருமாளின் திவ்யமான உறுப்புகளில் ஈடுபடுவது இது போன்றே ஆனது. இந்த வந்திபாய் அந்த குரங்குகள் போலேயே அவருடைய மனமும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவி கொண்டிருக்கிறது. ஒரு உறுப்பு விட்டு மற்றொரு உறுப்புக்கு மனம் தாவுகிறது என்கிறார். இதனையே திருமழிசை ஆழ்வார் நான்முகம் திருவந்தாதியிலே கானமும் வானரமும் வேடும் உடை வேடவும் வேங்கடம் என்று சொன்னார். மந்திபாய் பெரிய கோயிலின் மதில்களிலே குரங்குகள் ஒன்றை ஒன்று பற்றியபடி காண்பதற்கு மலை போல் தொங்கும். நம்பெருமாளின் திருச்சின்ன ஒலி கேட்டவுடன் பயந்து ஓடும். ஆழ்வாருக்கு பரமபதம், திருவரங்கம், திருமலை, அயோத்தி, திருமாலிருஞ்சோலை ஆகிய அனைத்தும் ஒரே மாதிரியாக உள்ளது. இவரது மனமானது குரங்கு போன்று இந்த திருத்தலங்களில் மாறி மாறி செல்கிறது என்பது கருத்து. வடவேங்கட மாமலை, வடநாட்டில் வட எல்லையாக இருக்கக்கூடிய இடம் வடவேங்கட மாமலை. தாம் கவி பாடும் தமிழ்மொழி நடையாடுகிற நாட்டுக்கு எல்லையாய் உள்ளதால் அதனுடைய அளவற்ற இனிமையை கண்டு அதனை பாடுகிறார் எனலாம். மாமலை என்று திருமலையின் இனிமையை சொல்லுகிறார். இந்த மலையின் பெருமையை பார்த்தால் அதன் ஒரு சிறிய பகுதியிலேயே நித்திய விபூதியும் லீலா விபூதியும் அடங்கிவிடும் என்பது கருத்து நயம். வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள் என்று நித்தியசூரிகளை சொல்கிறார். மிக தாழ்ந்தவர்களும் தனது அழகான திருமுகத்தை மிகவும் எளிதாக காணும்படி திருமலையில் வந்து நின்றான் எம்பெருமான். இந்த எளிமையை எண்ணி வியந்தபடி நித்தியசூரிகள் அன்றாடம் திருமலைக்கு வந்து ஈடுபட்டபடி நிற்பார்கள். பரமபதத்தில் இவனது மேன்மை மட்டுமே வெளிப்படும். ஆனால் திருமலையில் அல்லவா இவனது சௌலபியம், எளிமை, சீலம், நீர்மை வெளிப்படுகிறது. இப்படியாக இவனது சீலத்தை கண்டு நித்தியசூரிகள் வந்து நின்றனர் என்கிறார். இதனை கண்ட திருவேங்கடவன் குருடர்களுக்காக உள்ள தர்மசாலையில் கண் பார்வை உள்ளவர்கள் வந்து அனுபவிப்பது சரியா என்று எண்ணினான். ஆகவே நித்தியசூரிகள் பக்கம் திரும்பாமல் குரங்குகளின் பக்கமே தனது மனதை வைத்தான் வேங்கடவன். அரங்கத்து அரவு இன் அணையான், திருமலையில் நின்றும் திருவரங்கத்தில் சயனித்தும் உள்ளான். பரமபதத்தில் இருந்து புறப்பட்டான். திருமலை வந்து சேர்வான் நின்றான். அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு வாசலாலே திருவரங்க பெரிய கோயிலில் புகுந்து இங்கு சயனித்தான். ராமாவதார காலத்திலேயே எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான். ராவணனை வதம் செய்த பின்னர் தெற்கு வாசல் வழியாக பெரிய கோயில் புகுந்து சயனித்தான் என்று கூறுவதுண்டு. அரவு இன் அணையான், எங்கும் சஞ்சாரம் செய்தபடி இருப்பவன் தனது களைப்பு நீங்க இங்கு வந்து சயனித்ததால் வந்த அழகு இன் அணையான் என்பதாலே வெளிப்படுகிறது. அரவு இனிய மனம், குளிர்ச்சி, மென்மை முதலான தன்மைகள் நிறைந்த ஆதிசேஷன் அரவு. அரங்கத்து அரவு இன் அணையான் என்று ராமாயண அயோத்தியா காண்டத்திலே சேஷ்யே புரஸ்தாச்சாலாயாம்
ராமனை அயோத்திக்கு அழைத்து செல்லாமல் பர்ணசாலையை விட்டு அகலமாட்டேன் என்று பரதன் இருந்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் ராமனோ கடலை கடப்பது எப்படி என்று முடிவு செய்து கடற்கரையை விட்டு அகலவில்லை. இதே போன்று சம்சாரிகள் தன்னை அடையாமல் தான் இங்கிருந்து கிளம்புவதில்லை என்று பெரிய பெருமாள் பயணித்திருக்கிறார். ஆனால் ராமன் அழைத்த பின்னரும் சமுத்திரராஜன் வாராமல் இருக்கவே ராமன் கோபம் கொண்டு, சாபம் ஆணைய சௌமித்ரே, இந்த கடலை வற்றச் செய்து விடுகிறேன், வில்லை கொண்டு வா, அம்பை கொண்டு வா, இலக்குவா என்றார். சாபம் ஆணைய சௌமித்ரே. பெரிய பெருமாளோ தன்னிடம் சம்சாரிகள் வாராமல் இருந்தாலும் ராமன் போன்று கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறான். அந்திபோல் நிறத்து ஆடையும் மாலை நேரத்து வானம் போன்று சிவந்த திருப்பீதாம்பரம். பாசுரத்தில் சொன்ன அரை சிவந்த ஆடை இன்னமும் தனது மனதை விட்டு நீங்காதபடி உள்ளதால் இங்கு மீண்டும் குறிப்பிடுகிறார். அழகிய படமாள பெருமாள் நாயனார் சென்ற பாட்டில் சொன்ன சிவந்த ஆடை திருமேனியின் மேலே ஆவரணம் போலே சாத்தி களையக்கூடிய ஆடையை சொல்லுகிறது என்றும், இங்கு சொல்லப்படுவது திருமேனியின் ஒரு பகுதியிலேயே திருமேனியிலேயே அமைந்திருக்கிற ஆடையை கூறுவதாகவும் ஒரு பொருள் கொண்டார். அந்தி நிறத்து ஆடையும் அதன் மேல் ஆடையின் அழகிலிருந்து இவரால் மீள முடியாமல் உள்ளதால் அதனையே மீண்டும் கூறுகிறார். அயனை படைத்தது ஓர், 14 உலகங்களையும் படைத்தவன் பிரம்மன். அவனுக்கும் உற்பத்தி இடமாக உள்ளது பெரிய பெருமாளின் திருநாபி. அதன் அழகில் மனம் நின்றது அல்லவோ. இந்த உந்தியானது சிருஷ்டி காலத்தில் தான் பிரம்மனை படைத்தது. ஆயினும் இப்போது காணும் போதும் இதுவே பிரம்மனை படைத்த உந்தி என்ற சிந்தனை மேலோங்கும்படியாக உள்ளது. எழில் உந்தி, குழந்தை பிறந்தவுடன் இளமை மறையும் என்ற விதி பெரிய பெருமாள் விஷயத்தில் பொருந்தாமல் படைத்த பின்னரும் அழகு குறையாமல் உள்ளது என்பது கருத்து. மரணாந்தானி வைராணி பிரசவாஞ்ச யௌவனம் பிதம் பிரணயாஞ்ச யாசனாந்தஞ்ச கௌரவம். மரணத்துடன் முடிவது பகை, பிள்ளை பேற்றுடன் முடிவது இளமை, கூடலுடன் முடிவது கோபம், யாசிப்பதுடன் முடிவது கௌரவம் என்பது உலக நியதி. மரணாந்தானி வைராணி பிரசவாந்தஞ்ச யௌவனம் பிதம் பிரணயாந்தஞ்ச யாசனாந்தஞ்ச கௌரவம் என்று சொல்லுகிறது. ஓர் எழில் உந்தி. இங்கு நாயனார் தம் வியாக்கியானத்தில் சௌந்தர்யாக்யா என்று வரதராஜஸ்தவத்திலே குரத்தாழ்வான் அருளிய ஸ்லோகத்தை எடுத்து அதில் பெரிய பெருமாளுடைய அழகாகிற பெரிய நதியானது திருமுடியாகிற மலையிலிருந்து பிறந்து அகன்ற திருமார்வாகிற சமவெளியில் வந்து விழுந்து அங்கு பெரிதாக பரவி கீழ் நோக்கி புறப்பட்டு சிற்றிடையாகையாலே அதிலே தடைப்பட்டு திருவுந்தியாக சுழித்து கொண்டு ஓடி திருவடிகளாகிற 2 வாய்க்கால்களாக பிரிகிறது என்று அருளி இருப்பதை எடுத்து காட்டுகிறார். அடியேன் பதிம் விஸ்வஸ்ய, உலகின் நாதனாக உள்ளவன். யஸ்யாஸ்மி, யாருக்கு நான் தாசனோ முதலான பிரமாணங்களை மனதில் கொண்டு இங்கு இவர் அடியேன் என்று கூறவில்லை. பெரிய பெருமாளின் அழகில் தன்னை இழந்த காரணத்தினால் இப்படி கூறுகிறார் எனலாம். அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, என்னுடைய சிறந்த ஆத்மஸ்வரூபம் இவனது அழகான திருநாபி கமலத்தில் ஈடுபட்டது என்றார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மறுடி ஏலும் விடேல் கண்டாய், மனமே எம்பெருமானை எப்போதும் விடக்கூடாது என்று கூறுவது போன்றதாகும் இது. இங்கு பெரிய பெருமாளுக்கு திருவேங்கடமுடையானின் தன்மைகளும் உண்டு என்று வலியுறுத்துவதாக நாயனார் அடுத்து வரும் ஐதீகத்தை எடுத்து காட்டுகிறார். பிள்ளை அழகிய மணவாள அரையர் என்னும் அரையர் சுவாமி பெரிய பெருமாள் திருவடிகளிலே வந்து வணங்கி,
எம்பெருமானே, அடியேன் திருவேங்கடமுடையானை திருவடி தொழுது வர எண்ணுகிறேன் என்று விண்ணப்பம் செய்தார். திருவரங்கத்தில் இருப்பவர் பிள்ளை அழகிய மணவாள அரையர் வந்து எம்பெருமானை வணங்கி, அரங்கனை வணங்கிவிட்டு, எம்பெருமானே, அடியன் திருவேங்கடமுடையானை சென்று திருப்பதி சென்று திருமலை சென்று அவனின் திருவடிகளை தொழுது வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று விண்ணப்பம் செய்தாராம். அவரை பார்த்து பெரிய பெருமாள், அரையரே, அமலநாதி பிரானை ஒரு முறை இசையுடன் முன் பாடி காட்டும் என்று அருளை செய்ய அவரும் அப்படியே இசையோடு விண்ணப்பம் செய்தார். அதை கேட்ட பெரிய பெருமாள், இனி நீர் திருவேங்கடமுடையானை சேவிக்க போனாலும் போகலாம், போகாமல் இருந்தாலும் இருக்கலாம் என்று அருளை செய்ய, அதில் முதல் பாட்டிலும் இப்பாட்டிலும் பெரிய பெருமாளே திருவேங்கடமுடையானாக நிற்கிறார் என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் என்பதை கண்டு திருவேங்கட யாத்திரையை அரையர் கைவிட்டார் என்பது ஐதீகம். ஆக இப்பாட்டில் பெரிய பெருமாளிடம் திருவேங்கடவனின் தன்மையும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போகம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில சிறப்பு கருத்துகள். எம்பெருமானை சொல்லும் அகாரத்தில் தொடங்கும் முதல் பாட்டாலே இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்று சொல்லிற்று. ஏகார பொருளையுடைய உகாரத்தாலே தொடங்கும் இரண்டாம் பாட்டாலே எம்பெருமானுக்கே இந்த ஆத்மா அடிமைப்பட்டது, மற்ற எவருக்கும் அல்ல என்னும் அனன்ய சேஷத்துவ நிவிருத்தி சொல்லப்பட்டது. பிரணவத்தின் மூன்றாவது எழுத்தாய் ஜீவர்களை சொல்லும் மகாரத்திலே தொடங்கும் இந்த மூன்றாவது பாட்டிலே சேஷத்துவ ஞானமே இல்லாத பத்த சேதனராகவும் தடையற்ற சேஷத்துவ ஞானத்தை உடைய நித்திய சேதனராகவும் முக்தி அடைந்த பின் பூர்ண சேஷத்துவ ஞானத்தை பெறும் முக்த சேதனரையும் உள்ள மூன்று வகைப்பட்ட ஜீவர்களும் அவரவர்களுடைய ஞானத்திற்கு அனுகுணமாக முறையே ஈடுபாடு இல்லாத பிரதிகூலர்களாகவும் எப்போதும் ஈடுபாடுடைய அனுகூலர்களாகவும் இங்கிருக்கும் வரையில் பிரதிகூலராய் இருந்து முக்தி அடைந்தபின் அனுகூலராகவும் செயல்படுகிற நிலையை எடுத்து காட்டிக்கொண்டு தமக்கு இடையிலே விளைந்த ஈடுபாட்டை அனுசந்தித்து உகக்கிறார். வந்திபாய் வடவேங்கட மாமலை சப்தாதி விஷயங்களிலும் ஒன்றில் நிலை நில்லாமல் ஒன்றை விட்டு ஒன்று தாவித்தெய்யும் சாவல்யமுடையவான சம்சாரிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய குரங்கு கூட்டம் மந்திபாய் என்று சொல்லப்படுகிறது. குரங்குகளும் ஒவ்வொரு கிளையிலும் உள்ள பழங்களை கிளைவிட்டு கிளை தாவி புசிக்கும். சம்சாரிகளும் பல வேத சாகைகளில் உள்ள தாழ்ந்த பலன்களை அனுபவிப்பதற்காக ஒன்றை விட்டு ஒன்றில் பாய்ந்து திரிவர் என்று உணர்த்தப்படுகிறது என்கிறார் வேதாந்த தேசிகர். வடவேங்கட மாமலை நாராயணனையே பிராபங்களாக கொண்ட மகானுபாவர்கள், உபாயமும் பேருமாக கொண்ட மகானுபாவர்கள், ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கலியுகத்தில் தமிழ்நாட்டில் தாமிரவரணி, கிருதமாலா, பாலாறு, காவேரி முதலான நதிக்கரைகளில் மிகுதியாக அவதரிக்கப் போகிறார்கள் என்று புராணங்களில் பிரசித்தி பெற்றிருக்கையாலே ஆழ்வார்கள் அவதரிக்க பெற்ற அகத்தியன் கண்ட தமிழ்நாட்டுக்கு வட எல்லையாயிருக்கையாலே புராண பிரசித்தமாய் சர்வேஸ்வரனான பரமபாதநாதனைப் போலே இந்த லீலா விபூதியில் ஸ்வரூபம், ரூபம், குணம், செல்வம் முதலான பெருமைகளை உடையதான திருமலை வடவேங்கட மாமலை. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். பரமபதத்திலே கைங்கரிய பெருஞ்செல்வத்திற்கு உரியவர்களான முக்தர்களும் நித்தியர்களும் இந்த லீலா விபூதிக்கு பொருத்தமான உடல்களை எடுத்துக்கொண்டு தக்க கைங்கரியம் செய்து ஆசிரியப்பதற்கு உரியவனாய் நின்றான். வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அரங்கத்து அரவு இன் அணையன். 7 மலைகளை தாண்டி ஏற வேண்டியிருக்கையாலே திருமலையை பரமபத ஸ்தானத்தில் இருக்கிறது என்று கூறலாம்படியாக எளிதாக அடைந்து கிட்டக்கூடிய ஆசிரியக்கக்கூடிய திருவரங்கம் பெரிய கோயில் கற்ப கிரகத்திலே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று திருவாய்மொழியிலே செய்யும் நித்திய அடிமை செய்யும் நித்தியசூரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் எல்லா உலகிற்கும் ஆதாரமாய் இருக்கும் பெருமைகளை உடைய தன்னையும் தாங்குவதற்கு
உடலுக்கு உறுப்பான ஞான பல பெருமைகளை உடையவனாய், நறுமணம், மென்மை, குளிர்ச்சி முதலான குணங்களை உடையவனான திருவனந்தாழ்வானாகிற அரவு அணையில் கண் வளர்ந்தருளுகிற பெரிய பெருமாள். அந்திபோல் நிறத்தாடையும் அடியார்களுடைய அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கவல்ல நல்லறிவாகிற சூரிய உதயத்திற்கு விடியார்காலை போலேயும் அவர்களுடைய ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீதம் ஆகிய 3 வகைப்பட்ட தாபங்களை போக்குவதற்கு மாலை நேர சந்தியா காலம் போலவும் சிவந்த நிறத்தை உடைய செவ்வரத்த உடையாடையும் என்று பெரிய திருமொழியிலே சொன்னபடியும், இது மேலே அனுபவிக்கப்பெறும் உந்தி தாமரைக்கு பிறப்பிடமான திருவுந்தியை அனுபவிப்பதற்கு முன்னாடி போல் இருக்கிறது. மேலே அனுபவிக்கத்தக்கது எது என்றால், அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. சற்று முன் அனுபவிக்கப்பட்ட திருப்பீதாம்பரத்திற்கு மேலே இருப்பதாய், அதனுடைய நிறத்துக்கு ஒத்ததாய் இருக்கும் சிவந்த தாமரை பூவை உடையதாய், அதன் மேல் அண்டத்துக்கு உட்பட்ட வியஷ்டி சிருஷ்டி காலத்திலே முதலில் ஆண் பெண் சம்போகத்தால் பிறக்காத பிரம்மனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருவுந்தி. பிரம்மன் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுகையாலே அவனால் படைக்கப்பட்ட உருத்ரன், இந்திரன் முதலானவர்களும் படைக்கப்பட்ட ஜீவர்களே என்பது தன்னடைவே விளங்கும். இங்கு அயனை படைத்த என்று பிரம்மனை சொன்னது அவனை கொண்டு படைக்கப்பட்ட மும்மூச்சுகளை, மோட்சத்தை விரும்புபவர்களை படைத்த உபகாரத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் ஆகிறது. மேலதன்றோ மேலே உள்ள இன்னுயிர் என்பது மனத்தையோ அல்லது ஆத்மாவையோ சொல்லுகிறது. மேலதன்றோ என்று என் ஆத்மா அல்லது என் மனம் திருவுந்தியை அனுபவிக்கத்தக்கதாக கொண்டுள்ளதன்றோ என்று பொருள்படுகிறது. அப்படியல்லாமல் என்னுடைய மனம் அல்லது ஆத்மா இந்த திருவுந்தியினுடைய அனுபவத்தையே இயல்பாக கொண்டிருக்கிறது என்றும் கொள்ளலாம். அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, ஒப்பற்ற கருணையை உடைய எம்பெருமானுடைய அருளாலே அவனுக்கு இயல்பாகவே அடிமைப்பட்டிருப்பவன் அடியேன் என்பதை உணர்ந்த என்னுடைய சத்துவகுணம் மிகுந்த மனதில் பிரகாசிக்கிற மிக இனிய என் ஆத்மஸ்வரூபம். உள்ளம் என்பது மனதை சொல்கிறது, அன்றைக்கே உள்ளம் என்பது இதய பகுதியை சொல்வதாகவும் கொள்ளலாம். இன்னுயிர் என்று இனிய ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறது. அன்றைக்கே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உதவுகையாலே இனிதான உயிர் முதலானவற்றை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் என்கிறார் வேதாந்த தேசிகர் தனது முனிவாகன போகம் என்ற வியாக்கியான உரையிலே. அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் முந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். அரங்கன் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாளர் ஜீயர் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.